நண்பர்களுக்கு வணக்கம். கருவாடு நம் உணவில் சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொருள். பல பிரச்சனைகளுக்கு கருவாடு நேரடியாக தீர்வு கொடுக்கும் என்று சொல்கிறாங்க. அது அறிவியல் பூர்வமாகவும் எல்லா நேரங்களிலும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால் எல்லாருமே கருவாடு வாங்கி சாப்பிடுங்க. இது நம்ம பார்த்துக்கிட்டு கருவாடு நகர நல்ல கருவாடு எல்லாருமே விரும்பி சாப்பிட வேண்டிய கிடையாது. அடுத்து பண்ணாங்க. இது பண்ணால் பல விதங்கள் இருக்குது. அதில் ஒரு மீடியமான சைஸ் பண்ணா. இது பண்ணாவை துண்டமாக போட்டிருக்கோம். பண்ணா கருவாடை, பெரிய கருவாடை துண்டமாக ஆக்கி எளிய முறையில் மக்களுக்கு அப்படியே சமைக்கிற மாதிரி கழுவிட்டு அந்த மாதிரி போட்டிருக்கோம். பண்ணா துண்ட கருவாடு. இது பண்ணாவிலே பொடிசு பார்த்துக்குங்க. அருமையான கருவாடுகள் இருக்குது. ரெண்டாவது இது பார்த்திங்கன்னா பால் ரெக்கை, பால் சுறான்னு சொல்லுவாங்க. அந்த பால் சுறா பெரும்பாலும் குழந்தைகள் பிறக்கும் தாய்மார்களுக்கு அந்த பால் சுறா கொடுக்கலாம். இதுவும் பண்ணாதாங்க. இந்த பண்ணா இது மீடியம் சைஸில் கொஞ்சம் பெரிய சைஸு. இது காராப்பொடி. இதுவும் பிள்ளைகளுக்கு அந்த குழந்தை பிறகு நேரத்தை கொடுக்கலாம். அப்படி ஒரு அழகான கருவாடு. இது எல்லா நேரங்களிலும் எல்லாம் பொரித்து குழம்பு வைக்க எல்லாமே பயன்படுள்ள உள்ள கருவாடு. அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் துண்ட கருவாடுங்க. இதுக்கு பேர். இதை ரொம்ப காய வைக்காமல் மிதமான வெப்பத்தில் அந்த கருவாடை துண்ட கருவாடை சாப்பிடணுங்க காய வச்சு. இது பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா இது கீரி. இது அருமையான கருவாடு. குழம்புக்கு நல்லா போட்டோம்னா ஒரு அழகாக மனமாக வாசனையாக இருக்குங்க. குழம்புக்கு போட வேண்டிய கருவாடுங்க. ரெண்டாவது அடுத்து பார்த்திங்கன்னா இது கட்டா அப்படின்றாங்க. கட்டா கருவாடு. இது பொரிக்கிறதுக்கும் குழம்புக்கு நல்லா இருக்குங்க. வாழை பெரும்பாலும் நமக்கு முள் இருக்குன்னுவாங்க. ஆனால் அந்த முள் இருக்கிறதுல அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். நீங்கள் இதை பொரித்து சாப்பிடணும். அவ்வளோ அழகாக இருக்கும். அருமையான கருவாடுகள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம திருக்க நமக்கு நல்லா அழகாக பொரிக்க குழம்பு வைக்க அழகாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இது என்னென்னு பார்த்திங்கன்னா சூடைப்பொடிங்க. சூடை. இது முழுக்க குழம்புக்கு போட்டு அழகாக குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சூடைப்பொடி. அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் அந்த சூடைப்பொடி வகையோட சேர்ந்து மாம்பழச்சூடைன்றாங்க. அப்படி பலவித கருவாடுகள் நம்மக்கிட்ட இருக்குங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம். எந்த ஆர்டர்லையும் செஞ்சு கொடுக்க முடியுங்க.